இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். ஈரான் போரால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. தமிழகத்தில் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. சென்னை மணலியில் வணிக சிலிண்டர் ஏற்றிச் செல்ல காத்திருக்கும் லாரி ஓட்டுநர்கள். அந்த ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுனால சிலிண்டர் கொஞ்சம் லோடு கொஞ்சம் டிமாண்டு தான் இருக்கு. அதாவது வணிக இது பெரிய 19 kg சிலிண்டர் நல்லா வெயிட்டிங்கில் இருக்கிறோம். 14 kg கொஞ்சம் சரியாக லோடாகி நிற்கிறோம். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். சமையல் எரிவாயு விலையேற்றத்தை தொடர்ந்து அடுத்த அதிர்ச்சி. முன்பதிவுக்கான கால இடைவெளியை 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரித்தது மத்திய அரசு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அவசர ஆலோசனை. கையிருப்பில் உள்ள சிலிண்டர்கள் விவரம் குறித்து இன்று மதியத்திற்குள் தெரிவிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். பெங்களூருவில் உள்ள உணவகங்கள் இன்று முதல் மூடல். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் உணவகங்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. சென்னையில் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. பற்றாக்குறையை போக்க பிரதமர் மோடிக்கு சென்னை ஹோட்டல்கள் உரிமையாளர் சங்கம் கடிதம். கச்சா எண்ணெய் விலை $130 தாண்டாத வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடாது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். இலங்கையில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் விலை திடீர் உயர்வால் மக்கள் பாதிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கும் அவலம். பாகிஸ்தானில் பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை. சர்வதேச அளவில் எரிபொருட்கள் விலை உயர்ந்துள்ள நிலையில் சிக்கன நடவடிக்கை. மேற்காசிய போர் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று அவசர கூட்டம். இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருளாதார தாக்கங்கள் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். மக்களவையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். கச்சா எண்ணெய் விலையேற்ற விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தல். Not only fighting between Israel and the United States on one side and Iran on the other, but also attack on a number of Gulf. तरफ स्पीकर का इतना हाई मॉरल ग्राउंड हो क्या नॉन ये आप इवन इट इज योर इररिस्पांसिबल. ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி. ஹோர்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் அமெரிக்கா திட்டம். அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி ஈரானின் புதிய உச்ச தலைவர் தேர்வு. ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள். ஈரானின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங். ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முஜ்தபா காமேனிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து. அசைக்க முடியாத ஆதரவு வழங்கப்படும் என மீண்டும் உறுதி. திருச்சியில் மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்திய திமுக. 110 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் மு.க. ஸ்டாலின். தலைவர் அவர்களுடைய
உற்சாகம். திருச்சி மாநாடு திடலில் ரேம்ப் வாக் செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் கட்சி துண்டை சுழற்றி வீசி ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்காகவே திருச்சி திமுக மாநாடு. கிரிக்கெட் ஆட்டத்தில் கடைசி ஓவர் மிகவும் முக்கியம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழ்நாடு பார்க்காத படையெடுப்பா? தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த முகமூடி போட்டாலும் திமுக இருக்கும் வரை பாஜகவால் வெல்ல முடியாது என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா? திமுக பார்க்காத மிரட்டலாம்? நீங்க இந்தியா மேப்ல இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தாம்தான். எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்று மறைமுகமாக சாடிய ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். திமுக ஆட்சியில் எங்கும் கொலை, எப்போதும் கொலை. ஸ்டாலின் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி விமர்சனம். கரூர் துயர வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இன்று தாவேகா தலைவர் விஜய் டெல்லி செல்லவில்லை என தகவல். தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் திட்டமிட்டபடி நேர்காணல். விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி என தகவல். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த இறுதிக்கட்ட முயற்சி. கூட்டணிக்குள் வராவிட்டால் சிரஞ்சீவி நிலைதான் ஏற்படும் என விஜயை எச்சரித்த பாஜக. பவன் கல்யாண் மூலம் விஜய் தரப்புடன் பாஜக பேசியதாகவும் தகவல். பவன் கல்யாண் மூலம் பேச்சு நடந்தது உண்மை என உறுதிப்படுத்திய கே.எஸ். ராதாகிருஷ்ணன். கூட்டணிக்கு வந்தால்தான் விஜய்க்கு பலன் என்றும் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் பேட்டி. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்ற தோழமை கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டால் உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாக எதிர்காலத்தில் உள்ளது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு நல்ல நிலையில் முக்கியத்துவம் அமைகின்ற ஆட்சியில் கிடைக்கும். சிந்தியுங்கள் என்று அவர் பேசியது உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி. சிபிஐ சம்மனுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. முதல் முறையான அழைப்பு இல்லை, இது இரண்டாவது முறையோ மூன்றாவது முறை அழைப்பு. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது ரூமர், நான் சொல்லிடுறேன்.
பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து ANS பிரசாத் விடுவிப்பு. NDAவில் விஜய் சேர வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பதவி பறிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை உயரக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் காரணமாக தீப்பெட்டி தயாரிப்புக்கான மெழுகு கிடைப்பதில் தட்டுப்பாடு. நெருக்கடியில் தீப்பெட்டி தொழில். அரசு உதவ தொழிலாளர்கள் கோரிக்கை. ஒன்பது முதல் 14 வயது சிறுவர்களை பாதிக்கும் தொண்டை மற்றும் வாய் புற்றுநோய். HPV தடுப்பூசி அவசியம் என அறிவுறுத்தும் மருத்துவர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.